अच्छा அப்போ ட்ரீட்மென்ட் இன்னைக்கு பெங்களூர் போலாமா? சுபயோக சுபகரம் பெங்களூர் போலாம். ஏங்க? அண்ணா அண்ணா அவருக்கு முன் சொல்லி இருக்கடா அண்ணா அந்த பாம்புல அது வரைக்கும் புரியல. ரொம்ப சந்தோஷம். ராமண்ணா ராமண்ணா ஃபைனலி அன்னைக்கு விட்டதுதான் ஹீரோவ ஹீரோயின். அவங்க அப்பா அம்மாவோட தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிட்டா. ஹீரோவும் அவ பின்னாடியே வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தினாரு. ஆனா ஹீரோயின் மசியவே இல்ல. அந்த துக்கத்துல ஹீரோ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. பாவம் குடிச்சு குடிச்சு தேவதாஸ் மாதிரி ஆயிட்டார். மைதிலியை மறக்கிறதுக்கு பத்தான ஒரு ஐடியா நான் வச்சிருந்தேன். பண்டாரடங்க மறந்து இப்ப நீ புரிஞ்சுக்கிறது நான் தான் காரணம். ஐடியா சொல்லுமா? மைதிலியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது ரொம்ப கஷ்டம் தான். ஒண்ணு சொன்னா 9 கேக்குறாங்க. அது ஒரு பெரிய எக்கோமா, நீ சொல்லு. இப்ப நான் மைதிலிய டிவோர்ஸ் பண்றேன்னு வச்சுக்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோம். அவனவா கல்யாணம் பண்ண பாக்கணும், சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணும். தனியா சொல்றோம். அதான் ஏறினேன். இது தனியா வேற சொல்லணுமா? அதான் விளையாடுறேன். அவன் மஞ்சள் போதும் ஐயா சொல்றான்டா. குமாரதான் வரும், அதுவும் தமிழ்ல தான் வரும். கனவே இன்விடேஷன்ல ராம் பெட்ஸ் மைதிலின்னு அடிக்கிறோம். மைதிலியை திருப்பி கல்யாணம் பண்றது எதுக்கு வீண் செலவுன்றான். இத்தனை நேரம் சொல்றது மைதிலியை பத்தி இல்லடா, இன்னொருத்திய. அநியாயமா இருக்கு. மைதிலி கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தி எப்படி டைவர்ஸ் பண்றது? பிரமாண்டத்துக்கு படுத்துற இப்படி நீ டைவர்ஸ் பண்றது மைதிலியா? அப்ப யார் கல்யாணம் பண்ணிது? இன்கொக்கர்த்தி. அதாவது பாயிண்ட் அந்த இன்கொக்கர்த்தி கடவுள் கிருப்பையில மைதிலியாவே இருக்கு. ராம் சாலு 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 இஷ்டம் தான் நான் இங்க வீட்ல இனிமே ஒரு எழுவ முடியாது. தேவஜ மந்திர மாதிரி கோல்டி கோல்டி கோல்டி. ஏய் கோல்டி இல்லன்னு சொன்னீங்க. சாம்பியன்ஸ் ராஸ்கல்ஸ் இல்லன்னா தெலுங்கு ஃப்ரெண்ட் உண்டு. என்ன தப்பு? மலையாளி தப்புதான். இல்லன்ற தப்பு. கோல்டி என்ன தெரியுமா? தெலுங்கு ஒரு ஊலுட்டி தாண்டா கோல்டி. அப்படியே Thank you very much for the applause. ஐயோ நம்ம அவங்கள சொல்றோம்னு நினைச்சிட்டேன். கோல்டி தான். ஏய் ஏய் ராம் அரேது ஏய் பரவாயில்லை மலையாளம் இருந்தா தெரியுமா? மறுநாள் நம்ம ஹீரோவுக்கு பிறந்த நாள். அதுக்குதான் இந்த நாள்லயாவது ஹீரோயின் மனசு மாறி ஹீரோயின் அவ வீட்டுக்கு பைலட்ட கூட்டிட்டு போகல, தூக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு தண்ணி. நேரா மைதிலி ரூமுக்கு போ, அப்படியே கட்டி பிடிச்சிரு. அதுக்கப்புறம் அத்தரோடு புரிஞ்சுதா? கல்யாணம் பண்ணிட்டேன். நான் போய் கட்டி எல்லாம் பிடிக்கும் போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பூன்னு துப்பியில மூஞ்சிட்டானே. அதெல்லாம் மலைக்கால மாதிரி கட்டி பிடில. அவளும் ஒண்ணு மாதிரி தானே. என்ன மாதிரி தான். என்ன பிரெஞ்சு பீரியட் பிரிஞ்சிருக்காளோ போ பொத்துன்னு விழுந்துடும் பாரு. ஏய் பார்த்து போட கண்ணா. நான் குழம்பட்டேன். அவன் விழாநாயகன். ஏண்டி போகும்போது அவன் சொன்னா பேசுறேன். வயசுல பாத்ரூம் போறேன். போடப்படாத. நான் அடிக்கும் போது அவனுக்கு 2 ஸ்பூன் ஊத்திட்டேன். சரி சரி லைட் போடாம சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னங்க கிளியர் ஆயிடுச்சா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடி கையை தட்டி விடுற? நான் எங்க தட்டி விட்டேன்? தட்டி குடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி உனக்கு 3 கை இருக்கு?
கழுத்துல இருக்கிறனால உங்களுக்கு எல்லாம் டபுளாவும் ட்ரிபிளாவும் தான் தெரியும். அப்படியா? ஒரு தாடி வச்ச கள்ளி. தாடி எங்க வந்துச்சு? அது உங்களது உங்க கூட தான் வரும். சரி, ஓகே. மீசா ஒரே கட்டுகள். ஐயோ, சத்தம் போட்டு பேசாதீங்க. இல்ல அவகிட்ட தனியா வந்தது முறைவாக போதாங்க. நீங்க சாதனை வேண்டாம். நான் இருக்க முடியுமா? நான் சம்மந்தப்பட்ட எனக்கு மனசு சரியில்லை. உங்க பையன் தானே சரியில்லை. ஐயோ, கட்டு போட்டாக்கி அப்படி அடிக்காது. கல்யாணம் பண்ணிட்டியா? எங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்களோட தெரிவிக்கிறாங்க. இல்ல சார், உங்களுக்கு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நம்ம ரைட் அப்புறம் இவன் ஒத்து பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஆரம்பத்துல நம்ம தான் நடக்குது. போலீஸ் பிடிச்சு விட்டுருவோமா? வேண்டாம், என்ன அப்படி விட்டு சொல்ல அவனை வீட்டை விட்டு அழிச்சு துரத்துங்க. அடிக்க முடியாது. ஷூ வேற பாதரட்சல் அதை வச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணு. రక్షాలు சத்துலு షర్టులు కలియాకున్న తెలుగు. ഇനി ഇപ്പോ പാന്റ് വരും. నీకు ప్యాంట్ കൈ പിടിയാ ഉള്ള പോ. ఇదైతే కూడా సీనియర్స్ లెగసీ పోయింది ఖర్చు అంటే వాళ్ళ తలే బయట నా తూడలే తుండా తూడెట్టి మా కోపరం మైటిలి తూమిలు మిరపాలి తులుమిలు మిరపాలి ചെന്നൈയിലൊക്കെ അബദ്ധങ്ങളാണ്. அது கூட பார்க்காம ஈவரக்கம் இல்லாம நம்ம வீட்டை விட்டு துரத்திருக்கா. ஏன்டி முக்கியமான நாள் 4வது 5வது இவ்வளவு பெரிய பிளாட்ல தனியா விட்டு போயிட்டான் அவன். இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு இல்ல முன்னாடியே விட்டு போயிட்டான். ആ ഷോട്ട് കാണിച്ചുണ്ടോ? അതായത് കമൽ സാറിന്റെ ലീവാണ് കാണിച്ചത് ഏകദേശം. തൂക്കിക്കൊണ്ടോ 6 என்னடா கவுண்ட் பண்றான்? ராக்கெட் ஓட போறானா? ராக்கெட் ஓட കൊണ്ടുവന്നു. 0 மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ഓ ബർത്ത്ഡേ. അടിപൊളി. எத்தனை ஞாபகம் இருக்கா? இந்த பர்த்டே அவன் ஞாபகம் ஏதாவது பண்ணி அவனோட இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்குது வேஸ்டா. அழைச்சு மச்சான். பர்த்டே அதுமா இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் சிலி சிலி நல்ல கூலா இருக்கான். அதுக்காக ஃப்ரிட்ஜ்லயே வைக்க முடியும். சீரியஸா? நான் சொல்றது கரெக்ட். இந்த பிறந்த நாளும் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என்னடா சர்ப்ரைஸ்? அந்த சர்ப்ரைஸ் நான் காலையிலே சொல்லிட்டு வா அந்த பக்கம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ഫ്രണ്ട്സ് പണിയും കൊടുക്കുക ഏകദേശമായിട്ടല്ലേ. நமக்கு தெரிஞ்ச மனிதவல்லி அலைஸ் மேகி. മാഗി ஹலோ, I am Nair here. ஐயப்பன் நாயர். நினைவிருக்கா? உங்க எல்லாரையும் மறக்க முடியுமா நாயர்? Thank you. ஒன்லி ஜோடி. இப்போ எங்க இருக்கீங்க? தண்ணியில இருக்கேன். ஓ சாரி, நாங்க தான். அப்புறமா கூப்பிடுறேன். குளிக்கிற நாயர். குளி. எந்த பாத்ரூம்ல? சாரி, எந்த ஊர்ல? பெங்களூர். ஆனா நீங்க நாளைக்கு சென்னை வரைக்கும் வரணும். ஓகே. சாரி நாயர், என்னால அங்க வர முடியாது. நீங்க வேணா பெங்களூர் வாங்களே. ஓகே, அப்ப நாளைக்கு பெங்களூர்ல மீட் பண்ணுவோம். the same hotel. ஓ ஷூர். മാഗിനാ പറഞ്ഞ ஏன்ரி? போடுங்க. ஹலோ, 555 லைஃப்ரா? யார் பேசுறது? என் குரல் உங்களுக்கு அழகா தெரியலையா? என்ன மிஸ்டர் வேதம்? நான் கம்பெனி சேர்மன் தான் பேசுறேன், வேதம் இல்ல. சாரி, நீங்க வேதம் நினைச்சிட்டேன். இப்போ இப்பதான் நீ சேர்மன் சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு பெங்களூர்ல Sound. கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு கிட்டவே அனுப்பிச்சு வச்சிருங்களேன். ஒரு நிமிஷம் சார், என்னங்க? இங்க பாருங்க, அப்படியே நான் பெங்களூர் போறது உனக்கு கூட அப்டேஷன் இல்லையா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க போயிட்டு வாங்களே. சரி, உனக்காக போறேன். அட எவன் வாங்கிக்கலாம். ஹலோ, எப்படி இருக்கு ஐடி? உங்க டேடி கிட்ட சொல்லு. நானே நேரா சொல்றேன் சார். சமத்தியா சொல்றேன். வேணா சொன்னா கூப்பிடு. ഓ വീട്ടിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാൻ വേണ്ടിയല്ലേ എല്ലാ വീട്ടിലും കൊള്ളു ഇനി. ആ എല്ലാവരും അങ്ങോട്ട് വിളിക്കുന്നു തോന്നുന്നു. ഓ ரோசி அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபோன் பண்ணி எங்கேயாவது கூப்பிடுறாங்க. நீங்க ஜோசப் பிரகாஷ் நீங்க எங்கேயும் வெளியே போக நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, சீ வெயினி போட கீழே. எவடியவா மரியாதை பேசுறவா? ஏன் போன எப்போட வெப்படி? யார் வெயினி பாத்து நிக்காம எங்க சொன்னேமா? நான் போன்ல நினைச்சு அவளை திட்டிட சொன்னாங்க. ஐம் சாரிங்க, நான் இங்க வேற பிரச்சனை. சொல்லுங்க. உங்க பையன் குருவாயூர போன ஹார்ட்ல ஹோல் இருக்கு இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசுறேன். ஓ, அப்படியே டாக்டர்? ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? எதுக்கு மீதி நீயே பேச? நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஆயி உடனே பெங்களூர் கிளம்பி வர சொல்லிட்டு பாரு. அவ்வளவுதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பேசி வச்சுதானே? பேசி வச்சீங்களா? சீஃப் டாக்டர் கூட ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியாச்சு. அவர் கிளம்பி வர சொல்லிட்டு பாரு. நான் போறேன். நாளைக்கு நான் அமெரிக்கா போறேனா?
அதனால மிஸ்டர் ஐயப்பனை உங்க பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே பெங்களூர் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். அச்சா அப்போ ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு பெங்களூர் போலாமா? சுபயோக சுபகரம் பெங்களூர் போலாம். ஏங்க பயந்தே போயிட்டேன். டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஹோட்டல்ல அடைச்சிடலாம். அடைச்சிடலாமா? என்னது டாக்டர் மாதிரி இல்லையே, பிளம்பர் மாதிரி பேசுறாரு. அது வெரி சிம்பிள் பேரு. ஹலோ ஹலோ ஐயோ கட்டா எது எஸ்டிடி ஆச்சே. நீ பெங்களூர் போய் சொல்லிட்டு இருந்தியே, நல்ல கிளைமேட், போ கிளம்பு கிளம்பு. சரி வாங்க நம்ம கிளம்பி பெங்களூர் போலாம். எல்லாரும் கிளம்பி பெங்களூர் போய் என்ன பண்றது? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அல்ல பின்ன நம்மள எதுக்கு போறோம்? எதுக்கு கஷ்டத்துக்கு போறோம்? நம்ம பையன் காட்டுல போகணும். முதல்ல நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் டைம்ல எல்லாருக்குமா சேர்த்து போகல. நீங்க அழாதீங்க, அப்புறம் நான் அழுதுறேன். சரி நீங்க மட்டும் போங்க, நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.